தமிழே தாய் உள்ளமை. அன்பு கூட்டி அக்கறை காட்டும் ஆசிரியர் பெருமக்களே, இன்று சின்னஞ்சிறு முட்டாய் நாளை ஆழமர வித்தாய், இந்தியாவின் சொத்தாய் உருவெடுக்க காத்திருக்கும் நாளைய நாயர்களே, எம் பள்ளி மாணவர்களே, உங்கள் அத்தனை பெயரை வணங்கி பேச போகிறேன் தலைப்பில் இறங்கி, 2 அடிக்குள் சரவெடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தால் போல் இருக்கும் ஒரு நூல். வாய்மை, உண்மை, பொறுமை, கடமை, கருணை, அன்பு, சுய கட்டுப்பாடு, நன்றி உணர்வு, சான்றாமை, ஈகை, விருந்தோம்பல், இல்வாழ்க்கை, கல்லாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, தனிமனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், ஆட்சி, அரசன், மக்கள், அறம், பொருள், இன்பம் என 133 அதிகாரங்களை கொண்டு 1330 வைர மணிகளை கொண்ட உலக அளவில் அதிக மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட பொய்யாமொழி, வாய்மொழி வாழ்த்து, முப்பால், உத்தர வேதம், தெய்வநூல், உலக பொதுமுறை என பல பெயர்களால் போற்றப்படுகின்ற திருக்குறளை பற்றி தான் பேச வந்துள்ளேன். தெய்வத்தால் ஆகாது எனும் உன் முயற்சியால் அவன் பயிற்சியால் மெய்யாக உன் மெய்வருத்த கூலி தரும் என்று தோல்வியால் குழுக்குள் விழுந்தவனை கைப்பிடித்து தூக்கி விடுவது திருக்குறள். இந்த உலகத்தில் உள்ளவை அனைத்தும் மொத்தமாய் அழிந்து போனாலும் திருக்குறள் மட்டும் இருந்து விட்டால் போதும், மொத்தமாய் புதுப்பித்து விடலாம் என்கிறனர் சான்றோர். இதைத்தால் ஔவையாரும் தனுவை பிளந்து என் கடல்கள் புகட்டி குறுக்கத்தடித்த குரல் என்று தலையில் தூக்கி வைத்தாடுகிறார். அதை விட ஒருபடி மேலே போல் வள்ளுவன் பிறந்ததால் தான் ஒருபடி மேலே போல் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என வள்ளுவன் பிறந்ததால் தான் இந்த உலகத்திற்கே பெருமை என்கிறார் பாரதிதாசன். அதற்கெல்லாம் மேலே போல் திருக்குறள் எழுதியதே இறைவன் தான் என்று ஒரே போராய் போட்டு விட்டார் உக்கிர பெருவலையா. நான் முகத்தில் உள்ளவனாக மாறி தன் நான்மறை முப்பொருளை சொன்னான் என்று. தனக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிப்பதற்கு உரிய சிறந்த வழி தீங்கு செய்தவர்களை வெட்கப்படுமாறு அவர்களுக்கு நன்மை தரும் செயலை செய்து அவர்கள் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே ஆகும் என்று. இன்னார் செய்தாரை ஒருத்தால் அவன் நான நன்மையும் செய்துவிடல் என்று பழிவாங்கும் எண்ணத்திற்கு கடிவாளம் போட்டது திருக்குறள். இனிய வார்த்தைகள் பேச கழிவிருப்ப காய்க்க வந்தற்று. நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் எப்பொழுது உயர்ந்த நினைவுகளிலேயே நினைவில் கொள். உள்ளுவது உயர்வுள்ளல். முயற்சி திருவருளாக்கும், முயற்சி உண்மை இன்மை புதுப்போடும். நன்றி மறப்பது நன்றன்று, தமக்கு நடந்த தீமையை அன்றே மறப்பது நன்று. சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறிய சொல்லிய வண்ணம் செயல். புறத்தின் தூய்மை நீரால் அமையலாம், அகத்தின் தூய்மை வாய்மையால் மட்டுமே காணப்படும். பொய்யாமை போல உலகில் பெரிய சிறப்பில்லை, அதுவே ஒருவனுக்கு எல்லா அறமும் தரும். இது போன்ற கருத்துக்களை அடுக்கிக் கொண்டே சென்றால் இன்று ஒரு நாள் போதாது. 1000 எது நிற்பினும் திருக்குறளுக்கு ஈடு உண்டா? தீரா கடல் போல் துறலும் புது புது பொருளுக்கு குறை உண்டா? முப்பெரும் கடலுக்கு அப்பாலும் பாய்ந்தது முப்பாலின் திருப்புமுனை. நம் அப்பனுக்கு அப்பனாம், அவனுக்கு பாட்டனாம், வள்ளுவன்தான் அறிவு துணை. சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் செதுக்கி சிற்பவரிகள் சிறுவட்டத்தில் குறுகாது, வழியில் தப்பாது, வைர வெற்றிகள். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். திருக்குறள் படித்தால் வாழ்வு புரியும், ஞானம் புரியும், பற்று புரியும், அன்பு பெருகும், அறம் வளரும், பண்பு உயரும், பணிவு வரும், பக்தி கூடும், மனம் அடங்கும், உயிர் ஒளிரும். உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வே என்றும் வரமாவது. பொய்யின் இன்பம் கீழானது, நேர்மையின் வழியே முறையானது. இதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது, வீழ்ச்சியும் வாழ்வில் உயர்வானது, வீழ்கின்ற அறிவியே மேலானது. திருக்குறள் கிடைத்தது வரமாக, அதை பயன்படுத்துவோம் சரியாக, வாழ்க்கையை நடத்துவோம் முறையாக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக. வணங்கி முடிப்பது தமிழ் நரம், வணங்குவது என் இருக்கரம். விடைபெறும் இதேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி உலகம் உள்ள வரையிலும் வள்ளுவ திருக்குறள் புகழ் வணக்கம். நன்றி, வணக்கம்.